வாங்க இன்றைக்கி ஒரு மருந்து அடிக்கலாம் நம்ம செடிகளுக்கெல்லாம். அவரையில் நிறைய எறும்பு இருக்குது. இந்த ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் அவசரத்தில் பிச்சுட்டு அதை உங்கள்கிட்ட காமிக்காமல் ஜம்ப்னு போட்டிருந்தது. இதான் அந்த மருந்து. இது ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கலந்துக்க சொன்னேன். இதை நான் கலந்துட்டேன். ஒரு 5 லிட்டர் எக்ஸ்ட்ராவே நான் கொஞ்சம் கலந்துருக்கேன். ஏன்னா எறும்புகளை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல, விரட்டினா போதும். அதனால 5 லிட்டர் தண்ணியாக கலந்துருக்கேன். இதை நான் இப்போ அவரைக்கு எல்லாத்துக்கும் அடிக்க போகிறேன். இப்படி தான் இருக்குது என்னோட இதில் அவரையில். தெரியுதா? ஃபுல்லாக எறும்பு. இதுக்கு இப்போ அந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஃபுல்லாக எல்லாமே பூவை எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பிஞ்சை இந்த மாதிரி பிஞ்சு எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. எல்லாருமே எல்லாம் ரவுண்ட் அடிச்சிட்டாங்க. பாப்பவங்களை கொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். ஆனால் நானும் ஒரு எறும்பு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பார்த்தேன். தண்ணியை ஓடிட்டு தான் இருக்குது, ஒன்றும் ஆகலை. அதனால தைரியமாக அடிக்கிறேன். பார்ப்போம். இலைகள் எல்லாமே சுருண்டு வந்துருச்சு. விளைச்சலும் குறைஞ்சிருச்சு இதில். இது வரைக்கும் இது எந்த மருந்துமே போடாமல் ஆர்கானிக்காக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவரை எல்லாத்துக்குமே அடிச்சிட்டேன். இப்போ இங்கே பப்பாளிலையும் இப்படி தான் இருக்குன்னா பார்த்தீங்களா? இதுலேயும் அப்படி தான் ஃபுல்லாக எறும்பாக இருக்குது. லீஃபு எல்லாமே பழுத்து போகுது. இதில் நிறைய நான் உடச்சி விட்டுட்டேன் பப்பாளியில். என்னோட செம்பருத்தி செடி ரொம்ப நாளாக வளராமல் இருந்து இப்போ தான் லேசாக தளைஞ்சு வருது. ரொம்ப நாளாகவே இது எறும்பு அரிச்சு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தது. பார்ப்போம், எதுக்கு அடிச்சு பார்ப்போம். இப்போ தான் நல்லா தளைஞ்சு புது லீஃபெல்லாம் வந்திருக்கு. இந்த கத்திரியுமே பூ தான் விழுந்து போகுது. ஆனால் லீஃப் எல்லாமே எல்லாம் கடிச்சு வச்சிருக்குது பூச்சியை. மருந்து ஒரு பாக்கெட் 50 ரூபா வாங்கிட்டு வந்தாங்க. 5 லிட்டரு தண்ணியில் கலக்க சொல்லியிருந்தாங்க. இந்த மிளகா காய்க்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. இப்போ ஒரு பிஞ்சு விட்டுருக்கு. இதை பார்த்தீங்களா, தெரியுதா? இப்போ தான் ஒரு பிஞ்சு விட்டுருக்கு. காய் வரும்னு நினைக்கிறேன். விதை சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் இருந்த விதையை போட்டேன். விதை சரியில்லை போல இருக்கு. இன்னைக்கு இந்த கீரையெல்லாம் கொஞ்சம் பறிக்கணும். அரைக்கீரையெல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. இது பாலக்கீரைங்க. அது பாலக்கீரை எல்லாத்தையும் இன்னைக்கு கலந்து கீரை கடைஞ்சிட வேண்டியதான். தக்காளி செடி எல்லாமே. ஓகே பாய்ங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓரளவுக்கு எல்லா மருந்தெல்லாம் அடிச்சு விட்டுட்டு. ஓகே பாய்.